இப்படி ஒரு ட்விஸ்டோட இந்த தயிர் பூரிய இது வரைக்கும் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. எல்லாருக்கும் மோஸ்ட் ஃபேவரட்டா இருக்கிற இந்த தஹி பூரிய வீட்லயே சிம்பிளா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகா, 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 ஸ்பூன் சீரகம், பாதி லெமனோட ஜூஸ் சேர்த்து அரைச்சிங்கன்னா சூப்பரான கிரீன் சட்னி ரெடி. அடுத்ததா 2 கப் தயிர்ல 1 ஸ்பூன் சுகர், 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பொட்டேட்டோக்கு பதிலா நம்ம இன்னைக்கு பன்னீரை தான் ஸ்டஃப் பண்ண போறோம். ஃப்ரெஷ் அண்ட் சாஃப்டா இருக்கிற பன்னீரை கையாலே கிரம்பிள் பண்ணி விட்டுக்கோங்க. இதுல 1 ஸ்பூன் சில்லி ஃபிளேக்ஸ் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப எல்லாத்தையும் அசம்பிள் பண்ண வேண்டியதுதான். இப்ப பூரியை எல்லாத்தையும் உடைச்சு விட்டுக்கோங்க. நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதுல ஃபர்ஸ்ட் லேயரா பன்னீர் சேர்த்துக்கிறேன். பொட்டேட்டோக்கு பதிலா பன்னீர் சேர்த்து சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சூப்பரா இருந்தது. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்ச கிரீன் சட்னியை எல்லாத்துலயும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததா காரா பூந்தியை சேர்த்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்ச தயிரை எல்லாத்துலயும் ஃபில் பண்ணிக்கோங்க. கடைசியா ஓமப்பொடி அண்ட் டொமேட்டோ சாஸை ஃபைனல் டாப்பிங்கா சேர்த்து சர்வ் பண்ணுங்க. சூப்பரான பன்னீர் தஹி பூரி ரெடி. கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.